வணக்கம் நேயர்களே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம். நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம என்ன டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராசி பலன் வைஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய மெசேஜ் ரிலேட்டடாக, நிறைய கைடன்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் வந்து புதுசாக ஒன்று பண்ணலாம். மற்ற சேனலில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, பட் நம்ம இன்னும் அப்படி வந்து பண்ணலை. அதாவது டேட் ஆஃப் பர்த் ரிலேட்டடாக நம்ம வந்து கைடன்ஸோ ப்ரெடிக்ஷன்ஸோ இன்னும் வந்து நம்ம பார்த்ததில்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அதை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1லேருந்து 31 வரைக்கும் எந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிறீங்களோ அந்த எல்லா நம்பர்ஸ்க்குமான ப்ரெடிக்ஷன்ஸ். அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ன்றதை விட ஒரு கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவில் 3 தேதிகள் இருக்குது. அப்போ அந்த 3 தேதியில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்திருக்கீங்களோ அதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க. அப்போது உங்கள் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ஸோ உங்கள் தேதியில் பிறந்ததுக்கு அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும், அண்ட் நீங்கள் தினசரி என்ன ஆக்டிவிட்டீஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றதும், அண்ட் இயர்லி வருஷத்துக்கு ஒரு பரிகாரம் மாதிரி வருஷம் இதை செஞ்சால் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்போ அந்த இயர்லி ரெமெடி என்ன அப்படின்றதையும், அண்ட் இந்த தேதியில் பிறந்ததுக்கு உங்களுக்கு எந்த கிழமை லக்கியாக இருக்கும் அப்படின்றதையும், அண்ட் எல்லாத்துக்கும் மேலே மந்திரம்ன்ற போது சான்ஸ்கிரிட் மந்திரம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அஃபர்மேஷன் மாதிரியான ஒரு மந்திர வார்த்தைகள். ஸோ இந்த விஷயத்தை, இந்த ஸ்லோகனை நான் சொன்னால் எனக்கு இந்த தேதியில் நான் பிறந்ததுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி எந்த மந்திரம் நீங்கள் சொல்லலாம், எந்த ஸ்லோகன் சொல்லலாம், அதை பற்றியும், நீங்கள் பிறந்த தேதிக்கான லக்கியான சிம்பிள்ஸ், இந்த 6 விஷயங்களையும் நாம் இந்த ஒரு பதிவில் உங்கள் பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 6 விஷயங்களையும் அப்போது நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும், நடக்கவும் செய்யும். நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி சாரா ஹீலிங் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே இன்ஸ்டா ஐடி வரும். அதையும் போய் பாருங்கள். அதில் நிறைய விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் டெக்னிக்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தினம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது மாதிரி ப்ரைவேட்டான ரீடிங் உங்களுக்கு வந்து வேணும், கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது உங்களுடைய பிறந்த தேதிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பதினாறாம் தேதி பிறந்த உங்களுக்கு எதெல்லாம் லக்கியானதாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கிழமை லக்கியானதாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது 16ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வியாழக்கிழமை ரொம்ப லக்கியானதாக இருக்கும். அண்ட் 16ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு 16ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியை டெய்லியும் வந்து ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ உங்களோட நீங்கள் பேசுங்க, உங்கள் உள் மனதோட பேசுங்க. நீங்கள் குறைய போய் மற்ற மனிதர்கள்கிட்ட சொல்கிறீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. உங்கள் குறைய உங்கள் உள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள், உங்ககிட்டயே சொல்லுங்கள். நிச்சயமாக அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு தேவதையோ தெய்வமோ உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதனால் உங்களோட குறைகளை நீங்கள் உங்ககிட்டயே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 16ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏஞ்சல் நம்பர் 555 நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் 16ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 2 சிம்பிள். ஒன்று படகு, போட், ஒரு போட் சிம்பிள், அழகான ஒரு போட், இல்லை அழகான ஒரு அன்னப்பறவை. ஸோ இந்த 2 சிம்பிளில் ஏதாவது ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணலாம், 2 சிம்பிளையும் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் 16ஆம் தேதி பிறந்த நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சால் ரொம்ப உங்கள் வாழ்க்கை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு முறை மலர் கண்காட்சிக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மலர் கண்காட்சிக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷகரமாக மாறும். மறுபடியும் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் 16ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு ஏற்ற ஸ்லோகம் என்ன, இந்த ஸ்லோகம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த உலகம் என் கையில். என்ன ஸ்லோகம்னா, இந்த உலகம் என் கையில். இந்த ஸ்லோகனை சொல்லிக்கிட்டே இருங்க, ரிப்பீட்டடாக மனசில் பதிய வச்சு. கண்டிப்பாக உங்களுடைய உலகமாவது உங்கள் கையில் நிற்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும்.
17ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் லக்கியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த கிழமை உங்களுக்கு லக்கியானதாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு வியாழக்கிழமை ரொம்ப லக்கியானதாக இருக்கும். அண்ட் 17ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியை டெய்லி ரொட்டீனாக மாற்றிக்கிட்டீங்கன்னா, ஹேபிட்டாக மாற்றிட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது உங்களை நீங்களே ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக மிரரில் பேச பாருங்கள். ஸோ டெய்லியும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, என்ன சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மைனஸ் ஆச்சு, இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பேசிக்கிறது விதமாக கண்ணாடி கூட நின்று பேசுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. இந்த ஒரு ஆக்டிவிட்டி டெய்லியும் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக நிறையா விஷயங்கள் மாறும். அண்ட் 17ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த சிம்பிளை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு பெரிய விங்ஸ் உள்ள ஒரு ஏஞ்சல் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுங்கள். சின்ன விங்ஸாக இல்லைனா நல்ல பெரிய விங்ஸ் இருக்கிற மாதிரி, பெரிய ரெக்கைகள் இருக்கிற மாதிரியான ஒரு ஏஞ்சல் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 17ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏஞ்சல் நம்பர் 222 யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். அண்ட் 17ஆம் தேதி பிறந்த நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த விஷயத்தை செஞ்சால் உங்கள் வாழ்க்கை வருஷம் முன்னேறும். அது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது புதிய இடங்களுக்கு போங்க. அது ஒரு ஊராக இருக்கலாம், இல்லை ஹில் ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை வேறு விதமாக உங்களோட தொழில் சார்ந்து வேலை சார்ந்தாக இருக்கலாம். ஒரு புதிய அனுபவத்தை கற்றுக்கிறோமா புதிய இடங்களுக்கு வந்து போயிட்டு வர்றது, வருஷத்தில் ஒரு முறையாவது புதிய இடத்துக்கு போகிறது நல்லது. அண்ட் 17ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு எந்த ஸ்லோகன் சொன்னால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது நான் எனது நன்மைகளை சேமிக்கிறேன், நான் எனது நன்மைகளை சேமிக்கிறேன் அப்படின்ற ஸ்லோகனை சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல புண்ணிய கர்மாக்கள் உங்களுடைய சேவிங்ஸில் ஆட் ஆகிட்டே இருக்கும். 18ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு எதெல்லாம் லக்கியானதாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கிழமை லக்கியானதாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது 18ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப லக்கியானதாக இருக்கும். அண்ட் 18ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியை டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஏதாவது கல்யாணம் இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷன், சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் இது டெய்லியும் நடக்காது. ஆனால் அதை சார்ந்த அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு பாடல்கள் இருக்கலாம், இல்லை அதை சார்ந்த ஏதாவது ஒரு ரீல்ஸோ இல்லை உங்களுடைய கல்யாண ஃபோட்டோவோ உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வோட ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று. ஸோ அது மாதிரி பார்க்குறது கேட்குறது அது டெய்லியும் வந்து பண்ணுங்கள். ரொட்டீனாக அதை ஹேபிட்டாக கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 18ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து 2 சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஒன்று குதிரை சிம்பிள், அது குதிரை கூட நல்ல பவர்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த குதிரை சிம்பிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஈகிள் சிம்பிள், ஒரு ஆங்கரோட ஒரு ஈகிள் பறந்துக்கிட்டு இருக்க மாதிரி அந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் 18ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏஞ்சல் நம்பர் 111 யூஸ் பண்ணலாம். ரொம்ப பெஸ்ட்டானதாக இருக்கும். அண்ட் 18ஆம் தேதி பிறந்த நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த காரியத்தை வந்து செய்யணும், இந்த செயலை செய்யணும். இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஹில் ஸ்டேஷனில் போய் தங்குங்க. அங்கே ஃபயர் கேம்ப் போட்டு தங்குங்க. ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், நீங்கள் ஃபேமிலியோடு போகலாம். ஆனால் போயிட்டு அங்கே ஃபயர் கேம்ப் போட்டு அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு முறையாவது இதை வந்து கட்டாயம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு மனமாற்றத்திற்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். தேவையில்லாமல் பழைய பிரச்சனைக்குள்ளே போக மாட்டீங்க. புதிய புதிய நல்ல காரியங்கள் தொடங்க ஆரம்பிக்கும் உங்கள் லைஃப்பில். அண்ட் 18ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு ஒரு சரியான ஸ்லோகன் எது இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நான் எனது அகங்காரத்தை விடுகிறேன், நான் எனது அகங்காரத்தை விடுகிறேன். அப்படியா, எனக்கு வந்து ஈகோலாம் இல்லையே, நான் ஏன் அந்த ஸ்லோகன் சொல்லணும் அப்படி கோவமெல்லாம் வரும் உடனே. ஸோ அது இல்லை. இப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ யார்கிட்டயோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஈகோஸ்டிக்காக பண்ணியிருக்கலாம், இல்லை வரக்கூடிய நாட்களில் அப்படி கூட மாறலாம். அதுக்கு இப்போதுலேருந்தே அதை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்கன்னா அந்த தன்மை இருக்காது. உங்களை யார் அப்படி பார்த்துருந்தாலும் அவங்களோட அந்த பெர்செப்ஷன் மாறிடும். அதனால் நான் என் அகங்காரத்தை விடுவித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஸ்லோகனை சொல்லிக்கிட்டே இருங்க. நேர்களை நீங்கள் பிறந்த தேதிக்கான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, லக்கியான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெவலப் ஆகணுன்றதா என்னுடைய ஆசையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசையுமாகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு கட்டாயம் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு
வேறு ஏதாவது கண்டென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பதிவை நீங்கள் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஃபர்தராக நம்ம எடுத்து பேச ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah, the Empress of Tarot and Spiritual Healer.